காரில் வந்திருக்கேன்னா ஆமாங்க, வேறு ஒரு காரு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. வேலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா. அங்கே ஒரு வேலு, அங்கே ஒரு விநாயகர், இங்கே ஒரு ஓமு ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குது. இப்போ எங்கடா இருக்குன்னா நான் சென்னையில் தான் இருக்குங்க. மதியம் 1 மணி கிளம்புனேன். மணி இப்போ 4 மணி. கஸ்டமர் இப்போ தான் ட்ராப் பண்ணேன் ஓகேங்களா ஏர்போர்ட்டில். ரெஸ்ட்டே உள்ளங்க இந்த கண்ணுக்கு. நைட்டு 12 மணிக்கு படுத்து, அதான் 2 மணி தான் படுத்தேன் ஓகேங்களா. 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் 2 மணி தான் தூக்கம் வந்துச்சு. 2 மணி வரலும் செல்லுன்னு வந்துட்டு காலைல 6 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏஞ்சிட்ட பிறகு தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குது ஓகேங்களா. செம்ம தூக்கம் வருது. ஆனால் வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்துச்சாடானா வண்டி ஓட்டும் போது வரல. இந்த வந்து பயங்கரமாக வலிக்குது ஓகேங்களா. தூங்காததுனால தலைவலி மாதிரி வலிக்குது ஓகேங்களா. கொஞ்சோண்டு காலைல சாப்பிட்டேன். காலைலன்றேன், அதான் மதியம் சாப்பாடு. காலையில் சாப்பிட வேண்டியது மதியம் 11 மணி சாப்பிட்டேன் ஓகேங்களா. ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு ஓகேங்களா. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னடா வினோத்தேன்னா வேறு லெவல் சிறப்பான சம்பவம் ஓகேங்களா. அதாவது நேற்று அந்த கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்க ஓகேங்களா. இன்றைக்கி இந்த கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்களான்னா அப்படிலாம் இல்லை. சம்பவம் நடந்துச்சுன்னா, நேற்று சொல்ல வந்தாங்க மைசூரில் லீலா பேலஸ் ஓகேங்களா. லீலா பேலஸா லாலா பேலஸா ஓகேங்களா. அந்த பேலஸ் வந்து திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்களாங்க. அந்த முத்து படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா. அந்த பேலஸ் வந்து அதே மாதிரி கேஜிஎஃப் சீன்லேயும் காமிச்சிருப்பாங்க அது ஓகேங்களா. அந்த பேலஸ் வந்து திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்கன்னா ஓகேங்களா. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அது வந்து அவங்க பேலஸ் மகாராஜா ஓகேங்களா. அதான் மைசூர் மகாராஜா வந்து பேலஸ் பார்த்தீங்களா. அந்த மைசூரில் மகாராஜா பேலஸ் ஓகேங்களா. அவங்களோட பொண்ணுக்கு வந்து அந்த பேலஸ் கொடுத்துட்டாங்களாம் ஓகேங்களா. அவரோட பொண்ணுக்கு வந்து அந்த பேலஸை கொடுத்துட்டனால அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் விட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, அந்த பேலஸை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. நம்ம வந்துட்டோம் மாமூலாக வர இடத்துக்கு ஓகேங்களா. கஸ்டமர் வந்து 1 மணிக்கு உட்கார வச்சோம் பார்த்தீங்களா. 1 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. 12 மணிக்கு அவங்கள பிக்கப் பண்ணோம். 12 மணிக்கு அவங்க வீட்டாண்ட போயிட்டு அவங்க 1 மணி தான் கிளம்புனாங்க. அதான் 12:30 1 மணிக்கு வேலூர் விட்டு வெளில வரும்போது 1 மணி ஷார்ப்பாக ஓகேங்களா. நம்ம எப்பவுமே போடுற இடத்துல வந்தாச்சு ஓகேங்களா. கொஞ்சம் கண்ணு பயங்கரமாக வலிக்குதுங்க. இப்போ விட்டுட்டு படுக்க போகிறேன். ஏன்னா 9 மணி தான் பிக்கப்பு. ஒரு பிரச்சனையும் இல்லை. கம்முன்னு விட்டுட்டு எங்கன்னா நிழலாக பார்த்துட்டுன்னா அவ்வளோதான். என்னவோ சொல்லணும்னு நினச்சேங்க, அதுதான் மறந்துட்டேன். மறந்து போகிறேன் ஓகேங்களா. இங்கே மறந்துன்னு போகிற மாதிரி மறந்து போயிட்டுறேன் ஓகேங்களா. எங்கே விட்றதுன்னு தெரியல. இங்கே நிழலாகுது. இங்கே இது ஊட்டன் பண்ணி வந்து இங்கே விட்டுடலாம். இந்த வெயில் கரெக்டாக இங்கே ஒட்டிகிட்டு இருக்கனால கொஞ்சம் வியூ மறையுது ஓகேங்களா. அது பரவாயில்ல விடுங்க. நம்மளுக்கு ஓட்டும் போது டிஸ்டர்ப் ஆகுது இல்லைங்களா. இவர் வேறு அண்ணன் கரெக்டாக திரும்புகிற இடத்துல தான் 2 வீலர் கார் வராது. நம்மளுக்குன்னே வராங்க பாருங்கள். லைனாக பஸ் விட்ருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் பஸ் வேறு லெவலில் விட்ருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம திரும்பி போக வேண்டியது தான். சூப்பர். அப்படிதான். நாங்கள் போய் பார்க் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ஒன்று உங்களுக்கு காட்டணும் ஓகேங்களா. அதாவது ஏதோ சொல்ல வரேங்க, நான் மறந்துடுறேங்க. ஒரு பக்கம் கண் வலி, ஒரு பக்கம் தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஆனால் வராத மாதிரி இருக்குது. அந்த கண் வலி போட்டு இழுக்குதுங்க என்ன. இந்த பக்கம் வெயிலாகுது, அந்த பக்கமும் வெயிலாகுது. அங்கே விட்டுடலாம் ஓகேங்களா. அந்த கேட்டுக்கு நடுவில் கேப் இருக்குது, அந்த இடத்துல விட்டுடலாம் ஓகேங்களா. அந்த இடத்துல தான் கொஞ்சம் நிழலாகுது. என்னன்னா தூசி ஆகும் இந்த இடம், அதுதான் கொஞ்சம் பார்க்கறதாகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேறுப்பா இவருக்கு வேறு வேலை இல்லை. போயிட்டோம் பண்ணி அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம TN19 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 23 இருந்தால் தான் பார்க்கிங் கேட்பாங்க. TN19 கேட்க முடியாது. ஆனால் இங்கே பார்க்கிங் வர மாட்டாங்க. முதல் ரீசனு ஓகேங்களா. அக்கா வீடியோவில் வேறு வந்துட்டுருக்கீங்களே நீங்கள். இதே தரமாக அக்கா வீடியோ எடுத்துட்டணும். நான் பின்னாடி எடுக்கிறது வீடியோ முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதாவது வண்டி விட்டாச்சுங்க, பார்க் பண்ணியாச்சு. ஷூ வேறு சப்பல் ஓகேங்களா. ஏன்னா அது அறந்துருச்சு ஓகேங்களா. அதனால் சப்பலை தூக்கி போட்டாச்சு. உண்மையாங்க என்னவோ சொல்ல வந்தாங்க, மறந்துட்டேங்க. வச்சுருவோம். ஏசி ஆஃப் பண்ணுறோம். வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. சீட்டு பெல்ட்டை கட்டியாச்சு. அம்மாடி வர மாட்டேங்குது. கண் ஒரு பக்கம் வலிக்குது, தலை ஒரு பக்கம் வலிக்குது.
மொத்தத்தில் எது ஏதோ நடக்குது எங்கள் உடம்புல, ஓகேங்களா. தூங்காதனால எது ஏதோ நடக்கிறது, ஓகேங்களா. என்னால் முடியலடா சாமின்ற மாதிரி ஃபோனை வச்சுக்கினே இருக்குதுங்க. நீ போயிட்டு வா, அப்புறமா பேசலாம், இப்போதைக்கு என்னால் முடியல, கண் வலிக்குது, தலை வலிக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புக்குள்ள அப்படின்ற மாதிரி, ஏகப்பட்ட தலைவலி, ஓகேங்களா. ஐயோ கண்ணு வலிக்குதுங்க, கண்ணு வலிக்குது, பயங்கரமாக வலிக்குதுங்க அந்த கண்ணு, என்னால் முடியலைங்க. ஸோ டயர்டு. ஐயோ இதுதான் தூங்கிட்டு வண்டி ஓட்டணுன்றது போகுது. தூங்காதனால ஒத்த தலைவலி, சாப்பிட்லனால ஒத்த தலைவலி வருது. இந்த கண் அப்படியே பயங்கரமாக இன்னும் வலிக்குது. கஸ்டமர் பிக்கப் பண்ணி அவங்களுக்கு வந்து 4 மணிக்கு ஏர்போர்ட்டில் விடணுமா. என்கிட்ட ஃபஸ்ட்டு இண்டிகோன்ட்டாங்க, அப்புறம் பார்த்தா இன்டர்நேஷ்னல் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். மிஸ் ஆகிடுச்சு. 6:30 மணிக்கு அவங்களுக்கு ஃப்ளைட்டு, 4 மணிக்கு முன்னாடி இருக்கணும். இப்போ செக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 3:45 இறக்கி விட்டேன், ஓகேங்களா. 3:40 இறக்கி விட்டேன். கீதம் ஹோட்டலில் போய் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். 3:30 மணிக்கு 3:45 இறக்கி விட்டேன் மேலே, ஓகேங்களா. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்துன்னு தூங்குறதா வேலை, ஒரு வேலையும் இல்லை. சாப்பிட்டாடானா சாப்பிட்லங்க இன்னும், ஓகேங்களா. காலைல சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிட்டாச்சு. கஸ்டமர் ஒரு சம்பவம் பண்ணாங்க, ஓகேங்களா. அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல மறந்தாங்க பெங்களூரை பற்றி, ஆனால் அது மறந்துட்டேங்க. எனக்கு பெங்களூரில் ஏதோ ஒன்று சொல்ல வந்தோம், வந்துட்டேன். அது பரவாயில்ல விடுங்க. கஸ்டமருக்கு கேஎஃப்சியில் சாப்பிட விட சொன்னாங்க, கேஎஃப்சியில் சாப்பிட விட்டேன், ஓகேங்களா. எனக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, ஓகேங்களா. இது எவ்வளோ 250 ml இருக்குமா, 250 ml இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டாங்க. இது காட்டணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா. இது எப்படி கேமரா வச்சு காட்ட போகிறேன்னு எனக்கு தெரில. மொத்தத்தில் இப்படி வைப்போமா இல்லை இப்படி வைப்போமா, இங்கே வேல் இருக்குது கரெக்டாக, ஆனால் ஃப்ரண்ட் கேமராவா ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்படி வைப்போமா, அப்படி வச்சாலும் பார்க்கணும் பண்ணுங்க, இப்படி வச்சா தான் நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து முருகர் மாதிரிக்கிறாரு. எங்கே எப்படி வேணாலும் போனாலும் எதனா ஒரு பக்கம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிறது. முருகா ஏன் முருகா என்னை இப்படி பண்ணுறேன், இப்படி வச்சா இப்படி மாறிக்கிறாரு, இப்படி வச்சா சரி இது கரெக்டாகுது. ஏன்னா கேமரா ஒரேடியாக உள்ளே போய் போட்டுச்சு. சூப்பருங்க. ஏதோ பள்ளத்தில் இருக்கிறன்ற மாதிரி இவ்வளோ பெரிய கூல்ட்ரிங்க்ஸு நான் ஊற்றிக்கிச்சின்னு நினச்சேன், ஆனால் ஊற்ற காணுங்க. எங்கே காஞ்சிபுரத்தில் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கஸ்டமர் கேஎஃப்சியில், ஊற்றலை, ஓகேங்களா. ஃபுல்லாக இருக்குது கோக்கு. ஊற்றிக்கிச்சா வந்து ஊற்றிருந்தேன்னா இங்கே தான் வச்சுருந்தேன், ஓகேங்களா. காட்டுறேன் போகிறேன் அந்த இடத்த, ஓகேங்களா. என்ன ஓகேங்களா, ஊற்றிருந்தால் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நல்லா உள்ளே போய் பாருங்கள். உள்ளே தெரிகிறதா, ஊற்றி இருக்குதா ஊற்றலையான்னு எனக்கு தெரில, கை விட்டு கூட பார்க்குறேன். ஆனால் ஒரு சொட்டு கூட ஊற்றலைங்க, வேறு லெவலுங்க. அது பாருங்கள் ஃபுல்லாக வந்து கூல்ட்ரிங்க்ஸு, ஓகேங்களா. ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸு அது வாங்குறது, ஓகேங்களா. எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது 99 ரூபா 100 ரூபா இருக்கும், ஓகேங்களா. இந்த மூடி எடுத்து இப்படி மூடி விட்ருவோம், ஓகேங்களா. கேமராவை இதுக்குள்ளே போட்டுருக்கலாம், ஓகேங்களா. கேமராவை இதுக்குள்ளே வைத்து விட்ருவேன், ஓகேங்களா. இதை அப்படியே மூடிட்டு அது எங்கே இருந்ததோ அங்கேயே வைத்து விடுவோம். ஏன்னா இப்போதைக்கு இதை சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது கூலிங் ஆல்ரெடி நிறைய தான் இருக்குது. காஞ்சிபுரத்தில் வாங்கி கொடுத்தது ஒன்றும் அதை அப்படியே அங்கேயே வச்சிட்டேன், அது அங்கேயே தான் இருந்துச்சு, ஓகேங்களா. இது வந்து கஸ்டமர் எனக்கு கூலிங் கிளாஸ் வந்து கொடுத்தாங்க, ஓகேங்களா. இது என்னன்னா அவங்க யூஸ் பண்ணுறது இல்லையா, ஓகேங்களா. அவங்க வாங்கி அப்படியே வச்சுட்டாங்களாம், இது யூஸே பண்ணலையா. குவான்டிட்டி வேறு லெவலில் இருக்குதுங்க, செம்ம குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி. பாருங்கள் பில் குவாலிட்டி சரியாகுது, ஓகேங்களா. வேறு லெவலில் கஸ்டமர் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. எனக்கு கண்ணாடியை போட்டு காமிக்கிறேன், இதை தொடச்சிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களே அப்படி இருக்குன்றது. வெயில் டைமில் ஓட்டலாம் இதை பார்த்துன்னு, ஓகேங்களா. வெயில் தெரியாது அந்தளவுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன்றதை நீங்களே பார்த்துட்டு ஒரு தருதுங்களா. எனக்கு கண்ணு தெரிலங்கண்ணா, எனக்கு கண்ணு தெரியலையே, நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அழகாக இருந்தோன்னா இந்த கண்ணாடி பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா. நல்லா இல்லைன்னா நீங்களே சொல்லிடுங்க, ஓகேங்களா. இந்த கண்ணாடி வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, அவங்க வாங்கினாங்களாம் துபாயில், ஓகேங்களா. அந்த கண்ணாடி யூஸ் பண்ணலையா அவங்க, ஓகேங்களா. எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, ஓகே. நல்லா இருக்குதா நீங்களே பார்த்துட்டு டிசைனாக சொல்லுங்கள், ஓகே. இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம், ஓகே. இப்படி ஒரு ஃபோட்டோ, இப்படி ஒரு ஸ்டைலாக ஒரு ஃபோட்டோ, ஓகே. அவ்வளோதான். இந்த கண்ணாடியை வந்து அவங்க கொடுத்தாங்க எனக்கு கிஃப்டாக, ஓகேங்களா. நம்ம எதுவும் எதிர்பார்க்கல இல்லைங்களா. ஐயோ ஓனர் ஃபோன் பண்ணுறாரு பொழுதுங்க, இருங்க. அப்படி
நானே டயர்டில் இருக்கிறேன். பிக்கப் கொடுத்துட்டாங்க திரும்பி வேலூர் போகிறதுக்கு. கண்ணெல்லாம் ஒரு பக்கம் வலிக்குதுன்னு நானே செம்ம டயர்டில் இருக்கிறேன். இதை கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது இல்லை என்ன இருக்குன்றது எனக்கு தெரில. அதை அவங்ககிட்ட காட்டிடணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா. ஐயோ ஏங்க சிக்கன் ரோல் வாங்கி கொடுத்துக்குறாங்க. அடாடாடாடா கஸ்டமர் வேறு லெவலுங்க. ஐயோ 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 இவ்வளோ இருக்கா? இது எப்படிங்க நான் இவ்வளோத்தையும் நான் சாப்பிடுவேன்? நீங்கள் லெவலுங்க கஸ்டமர். உண்மையாக கஸ்டமருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணணும் பொழுது. ஐயோ சிக்கன் ரோல் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டுக்கிறாங்களே வேறு லெவலுங்க. இவ்வளோத்தையும் நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா. இதில் வந்து சும்மா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்ருவோம். சும்மா இவ்வளோ பெருசு பாருங்கப்பா. அடி கஸ்டமர் நீங்கள் வேறு லெவல் கஸ்டமர். உங்களுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி கடன் பண்ணணும் பொழுது. ஓகேங்களா. தந்தூரியா இது என்னது? இது KFC இது. ஓகேங்களா. வரமாட்டேங்குது. இதை அப்படியே பேக் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா. இதை அப்படியே பேக் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சிடலாம். ஓகேங்களா. இவ்வளோ பிக்கப் வந்துச்சு. நான் பிக்கப் எடுத்துகிட்டு ஓகே மீதி பார்க்கலாம். இது உள்ள சாஸு வேறு என்ன அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குது. ஓகே சியூ. எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த கஸ்டமருக்கு. 10க்கு 200 டிப்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க. இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து எனக்கு 200 டிப்ஸ் வேறு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சேஞ்சு இல்லை. ஓகேங்களா. வாடகையில் அதனால் டிப்ஸ் கொடுத்துட்டாங்க.